ஒரு ஆம்பளைன்னா எதையாவது ஒன்ன மறைக்கணும். எல்லாத்தையுமா. நீ மறைக்க வேண்டியத மறைச்சிருந்தா ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு? என்னத்த மறைக்காம தொறந்து போட்டு ஆமா. வச்சுக்கிட்டு பார்த்த? நீ தொறந்து போட்ட சொல்லல. ம். பேசுறது எதா இருந்தாலும் வாயில இருந்து பேசிக்கிட்டு எங்கிட்டாவது நான் ஒண்ணு பேசிடுற. சொல்லவா? நானாவது ஒருத்திக்கிட்டு தான் போய் பேசுறேன். நீ ஆ. உட்காந்துக்கிட்டு பேசுறவாரு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தரணும். யாரும் உதவி செஞ்சுட்டு கூட சொல்லாதீங்கன்னு அப்படியே போய் மெயினா அவங்களுக்கு ஒரு பிக் நேம் வச்சு சொல்லிடுறேன். அப்புறம் எப்படி செய்வாங்க? ஏன் உன்னால ரகசியத்த காக்கவே முடியாதா? அவ வீடு, அவ இதுல தான் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உன்ன கேட்டாங்களா? ஏன் இல்ல என்ன உனக்கு அவ பெருமையா? வீடு, அவ இதுல என்ன 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 அவ அது? பேர்ல தான் எல்லாம் இருக்கு. அவ சம்பாதிக்கிறா, அவ கட்டுறா. இது உன்னைய கேட்டாங்களா? எல்லாத்துக்கும் நீ அடையாளம் குடுக்குறியா? என்ன ஒரு ஒரு விஷயம் சொல்லி அமைதியா இரு, இப்படி நடந்திருக்கு, இப்படி பேசாத, மனசுக்குள்ள வச்சுக்கன்னு சொன்னா எல்லாத்தையும் போய் போய் அரமன் லைவ்ல ஒப்புச்சு தள்ளுற. சரி இப்ப என்ன செய்ய சொல்ற? நீ நான் சொல்லு. சீரியஸாவே சொல்றேன். எனக்கு கட்டுற ஐடியாவே இல்ல. என்ன வருதோ கொஞ்ச நேரம் கழிச்சு வித்துப்புட்டு நான் பாட்டுக்கு நான் போறேன். நீ பாட்டுக்கு போ. குடும்பத்த பார்த்து. ஒண்ணு வாய அடக்கி சொல்றது எத சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னா, ரகசியமா அத ரகசியமாவே வச்சுக்கணும். நான் பேசினா கூட என்ன வந்துச்சா வரலையா சந்தேகத்துல தான் போய்க்கிட்டு இருக்கு. நீ என்ன 2000 பேருக்கு முன்னாடி 50,000 பேர் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் சொல்ற. ஈஸியா. அவளுக்கு தான் இருக்கு. அவதுல தான் இருக்கு. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. அப்பதான் அதுலயும் நோண்டுவாங்க. நீ எவன் உனக்கு உதவி செய்வேன்? சொல்லு பாப்போம். எவன் செய்வேன்? ஏன் உன் சொந்த காசுல எதுவும் செய்ய மாட்டியா? எதுக்கு? எல்லாத்தையுமே பிச்சை எடுத்து தான் பண்ணுவியா? ஏன் நீ சொந்த காசுல எல்லாம் வாங்கிக்க ஆ. வேண்டியதுதானே? எதுக்கு வைத்திய சண்டைகிட்ட போய் மாப்பிளே சட்டை போடு, நான் மாப்பிளே கேட்கறது ஷர்ட் போடுன்னு ஏன் கேட்குற? குத்தாலத்துக்கு போறது, கொடைக்கானல் போறது, இந்த சில்லற இதுக்கு தான் நான் கேட்பேன். சரி. நீ கட்டடம் கட்டுறதுக்கே காசு கேட்கணும் அப்படின்னா கட்டடம் முடியுமா? கட்டுறதுக்கு நான் கேட்டேன்னு யாரையா சொல்ல சொல்லு. அப்புறம் நீ அப்படித்தானே சொல்ற இப்ப. நல்லா மரியாதை கட்டு போயிரு. நான் கேட்கறது இந்த லிப்டிக்கு, நீ கண்மைக்கு, எதுக்கு உனக்கு இந்த வருமானம் கிளிப்பு. வருதுல்ல? சம்பாதிக்கிற காசுல நான் இத செய்றேன், அத செய்றேன்னு சொல்லி செஞ்சுட்டு போ. ஏன் நீ என்ன பிச்சை எடுக்கிறியா? எல்லா Facebook நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? நீ கட்டுறதுக்கு நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? எனக்கு தேவையா? நீ இப்ப மென்டலுக்கு குணா மாதிரி பேசுவான் இவன் மென்டலுக்கு. மென்டல் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுதான்னு பாரு. என்னமோ நான் கட்டடம் கட்டுறதுக்கு என்ன 10,000 5,000 கட்டடம் கட்டுறதா? நான் கேட்கிறேன். ஒரு வீடுங்கிறதுக்கு 1000 கணக்குல கட்டுறவாங்க. இதுக்கு நான் பிச்சை எடுக்கிறேன். எது இந்த லிப்டிக் இதெல்லாம் வாங்கிட்டா உடனே அந்த காசை சேர்த்து நான் வீடு கட்டிடுவேன். நீ பிச்சைக்காரி மாரி எதுக்கு நடிக்கிற? காசு இருக்குன்னா நான் YouTubeல எனக்கு வருமானம் வருது. நான் வீடு கட்டுறேன். இப்ப எல்லாருமே இந்த யூடியூபர் எல்லாம் சரி கட்டுறாங்க. நான் கேட்கிறேன். எல்லாரும் வீடு அவங்கவங்க கட்டிட்டு இப்படிதான் நாங்க கட்டினோம், இவ்வளவு ரூபாய்க்கு தான் கட்டினோம், நாங்க இங்க நீ வாங்கியிருக்கோம், அங்க உலகத்திலே நீ வாங்கியிருக்கோம். ஒருத்தி தான் அதிசயமா வீடு கட்டுறியா? எல்லாரும் தான் கட்டுறாங்க. உலகத்துல எவனுக்குமே எதிரி ஆ. கிடையாது. நமக்கு தான் எதிர்த்த வீட்டுல எதிரிய நீ வீடு தானே உருவாக்கி வச்சிருக்க. எதிரிகள் எப்படி வருவாங்க? எல்லாரும் தான் கட்டுறாங்க. நீ எதுவுமே பண்ணல. சரி நான் நீ ரொம்ப கேட்கிறேன். நல்ல சரி நாணயஸ்தன். நம்ம இதே மீடியாக்குள்ள ஒருத்தவங்க இருக்காங்க. திருச்சி பக்கம். வீடு கட்டுனாங்க. அவைங்க 1000 பேர் 1000 சொல்லத்தான் செஞ்சான். நீ இப்படி கட்டுன, அப்படி கட்டுன எதையாவது காதுல வாங்குறாங்களா? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையா அடுத்த வீட கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நீ என்னமோ ஒண்ணு கட்டுறதுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு நீ ஏன் சொல்ற? நீ ஏன் சொல்றன்னா, வாழ்க்கையில அப்புறம் நீ எத தான் சொல்லுவ? எதையுமே சொல்லாம, எதையுமே இது பண்ணாம மண்ணுக்குள்ள போயிருவியா? ஒரு வாழ்க்கைன்னா ஒரு லட்சியம் இருக்குன்னா, ஆமாடா நான் இத பண்றேன், அத பண்றேன்னு சொல்லி வாழ்ந்து பழகு. நீ அடுத்தவன் காசுல கட்டலைல. உன் காசுல தானே கட்டுற. அப்புறம் எதுக்கு உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட ஏன் சொன்ன, இவங்ககிட்ட ஏன் சொன்னேன்னா, அவங்க 1000 பேர் 1000 சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். நீ நாளைக்கு நல்ல முறையிலேயே யூடியூப்ல சம்பாரிச்சு ஒரு பொருள வாங்குனாலும், கட்டினா கூட, நீ இப்ப நகை வாங்குற. நீ எதுல வாங்குன நகை? உனக்கும் எனக்கும் தெரியும்ல. நம்ம போய் இப்ப சீட்டு காசு போடுறோம். யூடியூப் வருமானம் வருது. நம்ம வாங்குறோம். நம்மள நகை வாங்குனதுக்கு என்ன சொல்றேன்? குற்றாலத்துக்கு போறாய்ங்க. அங்க போய் ஏதோ ஒண்ணு கூட்டி குடுத்துட்டு, அதுல வந்தவொன்னே வளையல் வாங்குறாய்ங்க, நகை வாங்குறாய்ங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? எவனுக்குமே எது வாங்குனாலும் பொறுக்காது. நீ நீதியா, நேர்மையா, நியாயமா நீ உழைச்சு சம்பாரிச்சு செஞ்சாலுமே, அவன் பார்வைக்கு அவன் தப்பாவே கமெண்ட் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். நீ ஊருக்காக வாழக்கூடாது. உனக்காக வாழணும். உன் பொருளு நீ வீடு கட்டுறன்னா, உன் சொந்த காசுல தானே நீ கட்டுற. நம்ம யூடியூப் வருமானத்துல தானே கட்டுறோம். தைரியமா ஆமான்ட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அத விட்டுப்புட்டு ஏன் சொன்ன? எதுக்கு சொன்ன? யாரும் காசு குடுக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கிட்டயும் வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு செங்கலுக்கு கூட நீ காசு வாங்கக்கூடாது. இந்தா மணி அடிக்குது கேட்டுக்க. எனக்கு வாயில வந்துரும். வீடு கட்டுறதுக்கு தான் அப்ப காசு கேட்டுக்கிட்டு இருக்கேனா? இப்ப நீ என்ன சின்ன சின்ன சொன்ன இப்ப? செலவு டேய், பண்ண இப்ப இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி என்ன இவனா சொன்ன ஒரு அவ? குட்டா கும்னாடா. எனக்கு நல்லா காலையிலே ஆத்திரம் வந்துரும். வீடு கட்டுறதுக்கு எப்படிடா எவனா யார்றா குடுப்பா? 5, 10 குடுக்கும்போது நம்ம செலவுக்குன்னு நீ வீடு எங்கேயாவது நீ போற வர வீடு செலவுக்குன்னு கட்டுறதுக்கு கேட்டேன்னு சொல்லல. ஆ, நீ ஏன் நீ வந்து இவன் இதான் சொல்றேன்ல. இவன் வேணா படிச்சானா எங்கடா பண்ணி வச்சானா? நான் என்ன சொல்றேன்? யாராவது 5, 10 குடுத்தாங்கன்னா அத வச்சு வெளியூர் போகும்போது நம்ம கிட்ட இருக்கிற காசை மிச்சப்படுத்தி தான் நம்ம வீடு கட்ட போறோம். அப்படின்னு சொன்னா வீடு கட்டுறதுக்கு நான் காசு கேட்கறேன். என்னமோ 10,000 1,00,000த்துல வீடு கட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான் பாருங்க. வீடு ஒரு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கே கேட்கறாங்க 1,50,000 வரும்ன்ட்டு. நானே உட்காந்து மண்டை பிதுங்கி போய் உட்காந்துருக்கேன். இருக்கிற கடன் அடைக்கிறதா வீடுங்கிற சாப்டரே வேணாம். ஆரம்பிக்கும் போதே நான் சொல்றேன். டேய் வேணாம்டா, எனக்கு மனசுக்கு ஏதோ சரியா படல. 1 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் நான் சொன்னப்ப
நீ ஆரம்பி. நான் எனக்கு தான் பின்னாடி நடக்க போறது முன்கூட்டி தெரியுதுல்ல. அதே மாதிரி தான் ஸ்டாப் பண்ணிட்டேனா? சொல்லுங்க பாப்போம். இங்க நல்லா கேட்டுக்கங்க. எனக்கு ஏதாவது பின்னாடி ஒரு பெரிய வில்லங்க வரப்போகுதுன்னா, முன்கூட்டி தெரியும். நான் எதுலயுமே அவ்வளோ சீக்கிரம் நான் இறங்க மாட்டேன். உனக்கு ஒரு வில்லங்க வரப்போகுதுன்னா முன்கூட்டியே சொன்னேன். கேட்டியா? நானும் தான் சொன்னேன். ஆ. நிக்காத இடத்துல நீ கை கட்டி நிப்பேன்னு. நிக்கல? யாருனால நின்னேன்? யாருனால நின்னேங்கிறத யாருனால யோசிக்கணும். நின்னேன்னு இப்படி கேளு. எல்லாத்தையும் நீ இழுத்து விட்டுக்கிட்டே இருப்ப. எல்லாத்தையும் உன் கேளு. பின்னாலேயே நான் வந்து கொடுக்கு புடிச்சுக்கிட்டே எது? திரியிறேன். நீ தான் காரணம்னு போற இடம்லாம் நீ சொல்லணும். தான் மீடியா முழுக்க முழுக்க உட்காந்து காரணம். அப்புறம் நீ ஒண்ணுமே உன் பண்ணாத. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா எந்த பிரச்சனையுமே வராது. அப்ப கிளம்பு. போ, எங்க அங்க போய் கிளம்ப உன் சொல்ற? குடும்பத்தோட சேர, ஒரு பிரச்சனையும் வராது. கிளம்பு. ஆ. அப்படியே நல்லா குடி மாதிரியே பேசுவேன். நீ இப்படி கேசணும்னால தான் அப்புறம் அந்த கேக்குது. நீங்க என்ன பேசுனீங்கன்னு சொல்லவான்னு சொல்லி எதுக்கு தேவை? இப்ப என் மேல நானா கோவமா இருக்குதா? அந்த ஆரம்பிச்சேன். அம்மா அப்படியே இருக்கட்டும். நான் எதை பத்தியுமே பேசல. நீ தான் ஆரம்பிக்கிற. நீயே வந்து அப்படியே தொடர்ந்து உட்காந்துக்கிட்டு போற. நீ போறோம்னா நானும் வரேன். நானும் தானே சொல்லிட்டேன். அந்த ஆளுக்கு எனக்கு சம்மந்தம்லாம் எதுவா இருந்தாலும் என்னையோட முடிக்கும்னு சொல்லி. இதுக்கு மேல நான் எங்க போய் சொல்லணும்? வேணா போய் கோரிப்பாளையத்துக்கிட்ட நின்னு வேணா பஸ் ஸ்டாண்டுக்கு நின்னு மைக் வச்சு கத்துறேன். இந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி. வர்ற காலம் காத்தால என்ன இந்த நல்லா ஜென்மம் தூங்குறவனை உங்களுக்கு? எழுப்பி விட்டுக்கிட்டு எதை பாரு. நான் இப்ப என்ன எதுக்கு சண்டை போடுறேன் தெரியுமா? நீங்க நினைப்பீங்க இப்ப எதுக்கு சம்மந்தமே நம்ம கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேங்க. நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா, நமக்கு இப்ப அவ கட்டியிருக்கானா, அவ குடும்பத்தோட இருக்கா, புருஷன் உழைக்கிறாரு, மச்சான் குடும்பமா சேர்ந்துக்கிட்டு கட்டுவாங்க. ரெண்டாவது ஒரு கிராமம். கிராமத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு செங்கல் சூளைக்கு போனாங்கன்னா ஒரு 50,000 வருதா, ஒரு 10 20 கொடுத்துருந்தாங்க, 10 நாள் கழிச்சு வாங்கிக்கங்க, 20 நாள் கழிச்சு வாங்கிக்கங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு மண்ணா மாட்டு வண்டியில கூட அடிப்பாங்க, இல்ல லாரியில கொடுத்து கூட 10 20 கொடுத்துட்டு தாரேன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அதுதான். நம்ம இருக்கிறது டவுனுக்குள்ள. ₹1 கூட யாரும் நம்ப மாட்டாங்க. நான் பழகுன பழக்கத்துல வேணா இருங்க, எங்களுக்கு சம்பளம் வந்துரும் தர்றேன்னா ஒத்துக்குவாங்க. அது என் தோழியை வச்சு அப்படிதான் நான் போகணும். அப்படிதான் பேசியிருக்கேன். ஒரு நம்பிக்கைங்கிற பேர்ல ஏன்னா நாங்க அப்படிதான் நாணயமா கரெக்டா சொன்ன மாதிரி சொன்ன காசை கொடுத்துருவோம். கட்டி முடிச்சு எல்லாம் பண்றியா, கோலாகலமா பண்ணு, நானே அதுக்கு காசு தர்றேன். யார கூப்பிடும், உனக்கு என்னென்ன பண்ணணும், கிடா வெட்டணுமா, இல்ல வர்ற உன் மாப்பிள்ளைகளுக்கு பூரா பார்ட்டி வைக்கணுமா, நான் செலவை ஏத்துக்கிறேன்ட்டு. நீ நான் வெட்டுற செலவு வீட்டுக்கு தர்றேங்கிறேன். நான் எதுக்குடி கிடா வெட்டணும்? நீ தானே கட்ட போற. நீ மொத்த தானே இவனையெல்லாம் என்னடா சேர்க்கறது? நீ கட்டுற வீடா? எப்படி நீ கட்டுற வீடா? அப்ப இவன் படுக்க வந்தேன், இவன் வப்பாட்டி புருஷன் தான் கரெக்டா காட்டுறானா? இவளுக்கு அறிவு மயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏற்கனவே அங்க ஒருத்தி ஆடிக்கிட்டு இருக்கா டிங்கு டிங்குன்னு. என் வீடு கட்டுறதா இருந்தா முத சரி, எனக்கு என் சரி, பிள்ளைக்கு முத காசை இங்கனே கொடு. கேக்குறேன். நான் நீ கட்டுற வீடு பேசும்போது நான் ஊடால குறுக்க வர்றேனா? நீயே லொடலொடன்னு பேசிக்கிட்டு இருந்தனா, நீ ஒன்று கேட்டனா என்னை பதில் சொல்ல விடு. நீ கட்டுற வீடுன்னு தான் சொல்லணும். நான் சேர்ந்து கட்டுறேன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவா? என்னை பேச விடு, அப்புறம் ஏய், பேசுங்கிறேன். நான் கட்டுற வீடானா அந்த வீட்டுல நீ வாழ மாட்டியா? வர மாட்டியா? எதுக்கு? வரவே மாட்டியா? அப்படியே இங்கே வச்சு எழுதி நான் கொடுத்துறவா? அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். சரி. நான் சொல்றது ஒரு வீடு கட்டுறேன்னா நீ கட்டுறேன்னு சொன்னாதான் நாளைக்கு அவ வந்து ஊடால வந்துகிட்டே இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளே எனக்கு 5 கொடு 10 கொடு 5000 10,000 சரி, நான் கேட்கல. அவ அதிகாரப்பூர்வமா போடவா? பிள்ளைக்கு வந்து கல்யாணத்தை பண்ண. அதிகாரப்பூர்வமா நான் என் பேர்ல தான் லோன் எடுக்கிறது வரைக்கும் நான் போடவா? சரி போடு. என் பேர்ல தான் லோன் எடுக்க போறேன். ஆமா நான் தானே கட்டுறேன். என் அக்கௌண்ட்ல இருந்தானே பிடிப்பாங்க மாசம் மாசம். ஆமா. அப்புறம் எப்படி இதுல நீ வந்து நுழைய முடியும் உள்ள? அப்ப அதனாலதான் நீ கட்டுற இப்ப வீடுங்கிற. காலேஜுக்கு கூட பணம் கட்டுறேன். யாரு கட்டுறது? என் அக்கௌண்ட்ல இருந்து தான் போயிருக்குது. ஏய் நீ கட்டுற வீடுனா நீ பணம் கொடுக்குற, நீ தான் வந்து ஃபைனான்ஸும் வாங்குற. இதுல நான் உள்ள எப்படி வர முடியுங்கிறக்காக தான் நீ கட்டுற வீடுங்கிற. அதான் சொல்றேன். அப்ப வாடகை புருஷங்கிறத காட்டுறியா அப்படிங்கிறியான்னு என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன் மவனே. நாளைக்கு உன் மாப்பிள்ளைக்கு இருக்காங்க. வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து நானும் பார்த்துட்டேன். பல இடத்துல வாத்தாங்கிற பைத்தியக்கார மவனேங்கிற. நான் ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்லிக்கிறேன். பேச்சு பேசுற? ஒரு இதுங்கும் போது அவங்க வர சொல்லுவோம். மாப்பிள்ளைங்க எம்புட்டோ பேர் உதவி செஞ்சிருக்காங்க. எல்லாரையும் வர சொல்லும். அப்ப காசு இருக்குமோ இல்லையோ அதுக்குன்னு சொல்லி நான் தர்றேன். நல்லா சந்தோஷமா இந்த பாருங்கடா நாங்க கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லா சந்தோஷமா வெடி போட்டு கொண்டாடு, ஆடல் பாடல் வச்சு கொண்டாடு. அவங்கள பூரா வர சொல்லி நம்ம பாய்கிட்டே சொல்லி நல்லா 4 கடாயை வெட்டி பிரியாணி போடு. எதையுமே ஒன்று சொல்றேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதை விட ஆரம்பிச்சு முடிச்சு சாதிச்சு முடிச்சிட்டு சொல்லி காட்டு. நமக்கு எதிரி ஜாஸ்தி. அவ குடும்பத்தோட இருக்கிறா. யாரு என்ன பண்ணாலும் கண்டுக்காம தான் போவாங்க. ஏன்னா அவனுக்கு அவங்க குடும்பமே சப்போர்ட் இருக்கு. நமக்கு யார் சப்போர்ட் இருக்கா? யார் வந்து நிப்பா? சொல்லு பாப்போம். சரி இப்ப என்ன பண்ண எனக்கு அப்படி புரிஞ்சுக்காமே இருந்தாலும் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த இங்க பாருங்களேன். இந்த நீங்க சார்ஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்களேன். அது நடக்கவே நடக்காது. ஒரு ஊருக்கு போறோம்னு சொல்லி இந்த சின்ன வயசுல நம்ம சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவோம்? நாளைக்கு நாங்க அங்க போறோம். நாளைக்கு நாங்க இங்க போறோம். அந்த பிளானே கேன்சல் ஆகி போயிடும். நாங்க இதை செய்ய போறோம்னு 4 பேர்கிட்ட சொல்லுங்க. செய்யவே முடியாது. நான் சொன்னதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இந்த முட்டாளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், எதையுமே பேசாத, அமைதியா விடு. நம்ம வந்து கரெக்டா நம்ம எதுக்காக இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம்? எதுக்காக இப்படி போய் தப்பே பண்ணாலும் காலில் விழுந்து மன்னிப்பு ஏன் கேட்குறோம்? எதுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வேணான்னு எதுக்கு ஒதுக்கி போறோம்? நம்ம நினைச்ச டார்கெட் அடையிற வரைக்கும்
அது வரைக்கும் பொறுமையாரு, அமைதியாரு, எதையுமே பேசாத. இன்னொன்னு சொல்லிக்கிறாங்க. ஓப்பனாவே நான் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன். எல்லாமே என்னோடதுல தான் போகுது. இவரோடது எதுவுமே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் இது பண்ணினாலும் சரி. நான் லோன் எடுத்தா கூட, நான் என் பேர்ல தான் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா, 1008 ரூல்ஸ் கேட்குறாங்க. இது கட்டினீங்களா? அது கட்டினீங்களா? இது இருக்கா? அது இருக்கா? நாங்க யூடியூபருக்கு எப்படி குடுப்போம்? எத்தன கேள்வி தெரியுமா? எனக்கெல்லாம் வர்ற ஆத்திரத்துக்கு என்னடா வீடு? ஒரு லோனுக்கா இவ்வளோ தூரம் அப்படின்னு. வேலையில இருக்கவங்களுக்கு உடனே குடுக்குறாங்க. எங்கள மாரி யூடியூபர்க்குலாம் 1008 கேள்வி. சரி இந்த மசாலாவ வச்சு, அத நீ 1 வருஷம் ஓட்டி அந்த இது காட்டணுமா நானு? அப்போ ஒரு வருஷம் அமைதியா இரு. ஒரு ஏன்? இத ஆ. நான் 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றப்போ காதுல விழுகலையா? நான் சொன்னேனா சொல்லலையா? நீ சத்தியம் பண்ணு உங்க அம்மா மேல. எப்பா நீ எனக்கு மனசுக்கு சரியா படல. 1 வருஷம் இந்த வீட்டு பிரச்சனையே பேசாத அமைதியா இருன்னு சொன்னேன்ல. கேட்டியா நீ என் பேச்ச? ம். இப்ப எல்லா பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தான் கடவுள் காட்டுறாருல்ல. அவர் கட்டுன்னு ஒரு பர்மிஷன் எனக்கு குடுப்பாரு எனக்கு தோணும். நானே மும்முரமா அதுல இறங்குவேன். சரி அது வரைக்கும் ஆரம் போடு அவ்வளோதானே. நான் நீ நெறைய வாட்டி இங்க தெரிஞ்சுக்க. பாருங்க. நான் நெறைய வாட்டி வேணாப்பா ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி, சொல்லி இவர அத போய் அனுபவிக்கலன்னு சொல்லுங்க. அந்த பிரச்சனை வரலன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரியும். எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். இப்ப நடக்குதுல்ல என் பர்சனல் பிரச்சனை. இவர் பிரச்சனை இல்ல. என் பர்சனல் பிரச்சனை. இது 6 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. ஏதோ தப்பா தெரியுது. எங்கேயோ ஒரு கருப்பாடு இருக்குது. நம்மள விஷயம் பூரா லீக் அவுட் ஆகுது. அப்படின்னு இந்த அவரு அந்த லிஸ்ட் சொன்னப்பயே நான் வந்து அப்பவே எனக்கு ஒரு நறுக்குனுச்சு. எது நான் முறைக்க மசாலா ஆரம்பிச்சேன். லிஸ்ட்டா? ஆ. ம். அப்பவே எனக்கு நறுக்குனுச்சு. ஏங்க, இப்ப நாங்க 2 பேரும் பச்சையா நான் சொல்றேங்க. நாங்க 2 பேரும் எப்ப என்ன பண்ணணும்னு எங்க 2 பேத்துக்கு தான் தெரியும். இல்லன்னா நான் யார்கிட்டயாவது போய் சொன்னா தான் தெரியும். இவர் காமெடிக்கு லைவ்ல உட்கார்ந்து சொல்லுவாரு, "டேய் போடா மாமா குஜிலி பண்ணியிருக்கவே மாட்டான். ஆனா குஜிலி மஸ்து பண்ண மாரியே காட்டுவான். பண்ணவே இல்லன்னு இருப்பான். ஆனா பண்ணுவான்." ஆனா எங்களுக்கு தெரியும்ல நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம்னு. எப்ப எத பண்ணோம், என்ன பண்ணோம், ஏது பண்ணோம். இத நான் 3வது ஆளுகிட்ட போய் சொல்லி எல்லாரும் சொல்றாங்கன்னா, அப்ப அந்த 3வது நபர் ஆளு தானே பரப்பியிருப்பாங்க. பொதுவா சொல்றது எப்பவுமே பொதுவா போயிருங்க. ஆமா. நம்ம அப்படியே பர்சனலா சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் பெரிய வில்லங்கமா போகும். இனிமே தான்ப்பா 2, 3 நாளாலாம் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. எங்க குடும்பத்துக்குள்ள எங்களுக்கு பர்சனலா நடக்குது. இப்ப வரைக்கும் நான் மூச்சு விட்டுருப்பேனா? யார்கிட்டயாவது சொல்லியிருப்பேனா? போதும். யோ சாமி! போதும். நல்லதோ, கெட்டதோ, கூடவோ, குறைச்சரோ, அது பெருசோ, இது பெருசோ என்னையோடயே இருந்துக்கட்டும். என் மனசோடயே இருந்துக்கட்டும். இனிமேலும் இந்த வாயந்தா இப்படி மூடிக்கணும்னு இருக்கேன். நான் இப்படித்தான் நீ முடிவு வட்ட வட்ட எடுத்துட்டேன்னா, சொல்ற. வாய உங்களுக்கு எப்படி மூடுவேன், அப்படி மூடுவேன்னு. வருஷத்துக்கு ஒரு வில்லங்கம் உனக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. நானே இழுக்காட்டினாலும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டேன். சரி இந்த வில்லங்கம் எப்பயில இருந்து வந்ததா? இன்னைக்கு நேத்து பழகுற வில்லங்கம் இல்ல. 5 வருஷமா இருந்த வில்லங்கம். ம். புரியுதா? நான் யாரும் புதுசா பழகிட்டு போய் எதுவும் பண்ணலைல்ல. முதல்ல அத நீ யோசிச்சியா? சரி. சரி நான் விடு. என்ன சொல்றேன்னா, ம். ஒரு விஷயம் இந்த ஆளு வாய மூடுனா நான் சத்தியமா சொல்றேங்க. நான் ஆம்பள மாரி நின்னு எல்லாத்தையும் நான் சாதிப்பேங்க. நீ வாய மட்டும் மூடிக்க. சொல்லாதன்னு ஒரு விஷயத்த சொல்றேன்னா, சொல்லாத. ஏன் நம்ம வந்து நான் சொல்லுவேன். "எப்பா இந்த அளவுக்கு வந்துருச்சு. நீ போடுப்பா. நம்ம இடம், நம்ம வீடு. சரி என் வீடு எடுத்து போடு. என்ன இருந்தாலும் உன் உழைப்பும் வந்து ஏதாவது நான் சிக்கனப்படுத்துறதுனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆள் சொல்றான் பிச்சைக்காரி மாரி நடிக்காதன்னா, பிச்சைக்காரி மாரி தான் நடிக்கணும். நாங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்தா இங்க பல பேருக்கு வயிறு எரியுது. நாங்க கஞ்சி வந்தா நேத்து காலைல கஞ்சி, நேத்து மத்தியானம் வெறும் சோறு, துவையலு. உங்களுக்கு தெரியுமா? ஏன் எங்களுக்கு ரூ. 1000 போட்டு கறி வாங்கி திங்க தெரியாதா? வேணாம். ஒரு நாளைக்கு 2000 செலவழிச்சா, ஒரு நாளைக்கு ரூ. 10 முடிச்சிருவோன்னு, முந்தா நாள் வெறும் ரூ. 300 மீனு. ஞாயித்துக்கிழமை பூரா முடிச்சோம். நான் 3 பேர் சாப்பிட்டோம். வயிறு நெறையம்பா. நேத்து வெறும் தேங்காய் துவையல். அந்த தேங்காய் எப்ப வாங்கிட்டு வந்தான்னு கேளுங்க. 1 வாரம் ஆகப்போகுது தேங்காய் எடுத்து. உடைச்சு 1/2 மூடி வச்சோல, இம்புட்டு துவரம் பருப்பு, 4 பூண்டு, 4 வரமிளகா, 2 உப்பு, இம்புட்டூண்டு தேங்காய் இப்ப போட்டு நீ ஒரு கார துவையல் வச்சு சட்னி குடுத்தோம். எப்படி வைப்பேன்னு சொல்லியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வீடு இப்படி விஷயமா நான் என்ன பேசும்போது சொல்றேன் கார தெரியுமா? சட்னிக்கு போயிட்டா பாரு. ஒரு வீடுன்னு கட்டுனோம்னா, இப்படியெல்லாம் சிக்கனப்படுத்தினா தான் வீடு கட்ட முடியும். சும்மா உட்காந்து டெய்லி கறி, மீன் நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. இனிமேலாம் இந்த டெய்லி சல்லாபம், உல்லாபம், கறி, மீன் இப்படிலாம் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு, நான் அந்த ஆள சிக்கனப்படுத்தி, நான் இருக்கிற இந்த காசு முடிஞ்சு போச்சு. நான் பார்க்கணும் இனிமே 10 நாளைக்கு அவர் என்னென்ன கேட்கிறாரோ நான் குடுக்கணும் தெரியுமா? முடிஞ்சு போச்சுன்னா எப்படி முடிஞ்சு போச்சு? சும்மாவா முடிஞ்சுச்சு? சரி. இருக்கிற காசு இங்கருந்து கணக்கம்பட்டி போனாலும், ஓப்பனா பிள்ளையார்பட்டி சொல்றேங்க. போனாலும் பெட்ரோல் இந்த நான் ஆள்ட்ட ஒரு போடணுமா? 10,000 குடுங்க. நான் சொல்றேன் 10,000 குடு. மாமா இத வந்து 10 நாளைக்கு நீ பத்திரமா வச்சிரு மாமான்னு சொல்லுங்க. அதே 10,000 என்ட்டயும் குடுங்க. நானும் குடும்பம் நடத்தி காட்டுறேன். இவரையும் குடும்பம் நடத்த சொல்லுங்க. பாப்போமா? நான்லாம் மார்க்கெட்டுக்குள்ள போனா ரூ. 100 தவிர ரூ. 100 ஜாஸ்தி. நேத்து போய் எல்லாம் வாங்கிட்டு இந்தா ரூ. 250 தான். பெரிய வெங்காயம் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 1 கிலோ, கடலை, மாம்பழம் வெறும் ரூ. 250 எல்லாம். இவர் வச்சிருக்க பேலன்ஸையும் 250 கூட இல்ல. இவருக்கு வச்சிருந்த கடனையும் சேர்த்து ரூ. 300 குடுத்துட்டு வர்றேன் நான். சிரிக்கிறாங்க எல்லாரும் என்னைய. சிக்கனப்படுத்தினா தான் 4 காசு நம்ம சேர்க்க முடியும். சரி இனிமே சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சும்மா உட்காந்துக்கிட்டு இப்படி, அப்படி உனக்கு வீடு விஷயத்த நான் பேச வேணாங்கிறேன். இதுக்கும் உனக்கும் சம்மதம் இல்ல, உரிமை இல்லன்றுவேன் இனிமே போக போக.
உரிமை இல்லை அப்புறம் என்ன உரிமை இருக்கா? அப்புறம் எதுக்கு நீ பேசுற? ஏன் ப்ராப்பர்ட்டியை நீ எப்படி பேசலாம்? அது ரைட்டு தான். இப்போ சொன்னீங்க ஏன் சொத்தை நீ பேசக்கூடாது. 1000த்துல ஒரு போனா வார்த்தை. போதும்னு சொல்லி உனக்கு வேணா இடம் கொடுப்பேன். ரொம்ப பேசுனா அது இல்லைன்னு பையில துணியை எடுத்து கொடுத்து போயிட்டு வா, நான் அனுப்பிடுவேன். அதான் நடக்க நான் போகுது. கஷ்டப்பட்டு பல பேர் சொன்னாங்க அப்பவே. கடைசியில் கட்டி முடிக்கும் போது உன்னைய வந்து வீட்டை விட்டு பத்தி விட்டுருவா, அவ புருஷன் பாலவிநாயகத்தோட வாழ்வான்னு சொன்னாங்க. உட்கார்ந்துட்டு நான் அப்ப ரகசியம் நம்பல. இப்ப இந்த உன் வாயிலே சொல்லிட்டிய. சொல்லுவேன். என் ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசுறதுக்கு நீ யாருன்னு கேட்டீல. உண்மைதாங்க. ஏன் ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசுறதுக்கு நீ யார்? உன் ப்ராப்பர்ட்டி இல்லன்ட்டில, உனக்கு அதுக்கு சம்மதம் இல்ல. அப்புறம் நீ ஏன் பேசுற? சரி உன் ரைட். சொத்தை நான் பேச முடியுமா? இதை அந்த ஞாபகம் வீடு வச்சுக்க. 50 லட்சம் போகும், 40 லட்சம் போகும், நான் பேச முடியுமா? ஓ வீட்டை போய் நீ வந்து நம்மளுதுன்னு சொன்னேன் உரிமையோட. நீ எதுக்கு இப்படி சொல்ற அப்படி சொல்லாதுங்க. அப்ப ஏன் சொத்து, ஏன் ப்ராப்பர்ட்டி நான் கையெழுத்து போடணும். அப்ப நீ பேசக்கூடாது. இனிமே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ பேசக்கூடாது. உனக்கு எதுக்கு சம்மதம் இல்ல? உன் நயா பீஸா அதுல கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டேன், உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்க. பாத்துக்கலாம். இந்த ஆளோட பைசாலாம் ஒண்ணு கூட கிடையாதுடா. நான் அங்கன இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த தொங்கிரு. நீ கட்ட போட வீட்டுக்கு ஒரு செங்கலை கூட நான் எடுத்து நகட்டி வைக்க நீ மாட்டேன். எடுக்காதுங்கிற செங்கல் எடுக்கிற அளவுக்கு நீ உன் உடம்புல பலன் இருக்கு. நட்டு வைக்கிற நடாம தேவையில்லாம உட்காந்துக்கிட்டு இனிமே என்னோட ப்ராப்பர்ட்டியை பத்தி நீ வந்து என் பர்மிஷன் நான் பேசுறேன், உடனே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்னவே வா. என்னை வந்து என்னோட இதை வந்து இந்த ஆளு தேவையில்லாம அவதூறு பரப்புறாரு சார்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்படியா? ஆமா, நான் உள்ளதெல்லாம் கூட தயங்க மாட்டேன். அது வேறயா? ஆமா. சரி பாத்துக்கலாம், விடு போ, உன் இஷ்டம். ஆளை விடு. இனி நான் அதில் வந்துட்டேன்னா என்னடா நாயேன்னு கேளிய நீ.